இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலின் கேம் சேஞ்சர் விசிகே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று பலரும் மனம் திறந்து வெளிப்படையாக தவிர்க்க முடியாத நிலையில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் அதற்கு நாம் இந்த அரசியலில் தொடர்ந்து தாக்கு பிடித்து நிற்கிற அந்த போர்க்குணம்தான். 15 நாளில் மொத்த தமிழ்நாடும் பரபரப்புக்குள்ளாகணும். என்னையா நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, என்ன எல்லாரும் திருச்சி திருச்சி திருச்சின்னு சொல்கிறாங்க. எல்லா வண்டி டிராவல்ஸ் பூரா அவ்வளோ பேரும் எல்லாம் விசிகே தான் புக் பண்ணிட்டாங்க. எங்கேயும் டூர் போக முடியாது, வண்டி இல்லை, விசிகே புக் பண்ணிட்டாங்க. என்கிட்ட மொத்தம் 10 வண்டி தான் இருந்து 10 விசிகே புக் பண்ணிட்டாங்க. என்கிட்ட 4 பஸ் இருந்து 4 பஸ்ஸையும் விசிகே புக் பண்ணிட்டாங்க. கொடைக்கானல் போகணுமா, போக முடியாது அந்த தேதியில். மக்கள்கிட்ட சொல்லணும், என்ன எதுக்கு விசிகே புக் பண்ணியிருக்காங்க, ஏதோ திருச்சியில் பேரணியா, என்ன பேரணி, மதசார்பின்மை காப்போம் பேரணியா. என்னையா மதசார்பின்மை காப்போம், டிபேட் நடக்கும். நீ வண்டியை புக் பண்ணுறதுலே இவ்வளோ அரசியல் இருக்குது, நீ வண்டியை புக் பண்ணுறதுலே இவ்வளோ அரசியல் இருக்குது. ஒருத்த வண்டி இந்த அரசியலுக்கே சம்மந்தப்படாத வண்டி கேட்பான் போய் ட்ராவல்ஸில், இல்லைங்க அந்த டேட்டில் வராதுங்க. ஏன் வராது, அது விசிகேக்காரங்க புக் பண்ணியிருக்காங்க. என்னையா எங்கே போனாலும் விசிகேன்னு சொல்கிறாங்க, என்ன அது ஏதோ பேரணி நடக்குதான் மதசார்பின்மை காப்போம்னு. மதசார்பின்மை காப்போம்னா என்ன அர்த்தம், டீ கடையில் உட்காந்து பேசுவான். இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். எனவே இதை நெஞ்சிலே இருத்தி மற்றவை யார் சாதி அரசியல் பேசட்டும், மொழி அரசியல் பேசட்டும், இன அரசியல் பேசட்டும், நம்ம களத்தில் எவனும் வந்து விளையாட முடியாது, கம்பு சுத்த முடியாது. நம்ம களமே வேற. எத்தனை ஆள் வந்தாலும் நம்ம களத்தில் வந்து எவனும் சிலம்பு சுத்த முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்மளை பொறுத்தவரை நம்மகிட்ட காம்படிட்டாரே கிடையாது, போட்டியாளர்களே கிடையாது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 வருடங்களுக்கு முன்பு நான் இதுபோல் ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டேன். அப்பெல்லாம் மாவட்ட அமைப்பாளர் என்கிற பொறுப்பு தான். அமைப்பாளருக்குத்தான் அப்போது அதிகாரமும் கூட. தேர்தல் அரசியலில் நாம் அடியெடுத்து வைக்காத காலமும் அது. அப்போது அமைப்பு என்றால் என்ன, அந்த அமைப்பின் வடிவம் எப்படி இருக்கும், நிர்வாகிகள் யார் யார், அவர்களுக்கு என்ன அதிகாரம், அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அவர்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, இவற்றையெல்லாம் மாவட்டந்தோறும் கூட்டம் போட்டு விடிய விடிய நான் மணிக்கணக்கிலே பேசிய காலம் அந்த காலம். எல்லோரும் தோழர்கள் பேசி முடிக்க 12 மணிக்கு மேல் ஆகிவிடும் இரவு நேரத்தில். அதன் பிறகு நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசியிருக்கிறேன். அதன் பிறகு பயணம் செய்து அடுத்த நிகழ்வு எந்த ஊரில் நடக்கிறதோ அந்த ஊருக்கு செல்வது. அப்போதெல்லாம் நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைப்போம் என்றெல்லாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. எப்படியாவது ஒரு அமைப்பை உருவாக்கிவிட வேண்டும், ஒரு வடிவத்தை உருவாக்கிவிட வேண்டும், கும்பலாக இல்லாமல் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்கிற வேட்கை எனக்குள்ளே இருந்தது. அது ஒரு அனலாய் என் அடிவயிற்றில் கனன்று கொண்டே இருந்தது. உணவை பற்றியோ உறக்கத்தை பற்றியோ ஓய்வை பற்றியோ பொருட்படுத்தாமல் உடல் முழுவதும் ஒரு தீ பரவிக்கொண்டே இருக்கும். அதனால் ஓய்வு தெரியாது. அந்த வேலை செய்ய வேண்டும், இந்த வேலை செய்ய வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும், இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும், இந்த போராட்டத்திற்கு துண்டறிக்கை தயார் பண்ண வேண்டும், சுவரொட்டி தயார் பண்ண வேண்டும். நானே போய் அச்சகத்திலே உட்கார்ந்து அங்கேயே துண்டறிக்கையை தயார் செய்வேன், சுவரொட்டியை தயார் செய்வேன். அச்சு கோர்க்கிற அலுவலகத்திற்கே போய் உட்கார்ந்து கொள்வேன். இப்படித்தான் இதை வடிவமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கே நான் எனக்கு தெரிந்த அழகியல் முறையில் அதை வடிவமைக்க சொல்லித் தருவேன்.
இப்படி என் காலம் அச்சகங்களிலே செலவானது. சுவரெழுத்து விளம்பரங்கள் எழுதுவதற்கு ஆட்களை அழைத்து கொண்டு ஏற்கனவே எழுதிய சுவர்களை சுண்ணாம்பு வைத்து அடித்து, அதன் பிறகு நானே கூட பல இடங்களில் சுவர் எழுத்தை எழுதியிருக்கிறேன். மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்பதை பிரஷ் பிடித்து நானே எழுதியிருக்கிறேன். அண்ணா நிலையத்தில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஒரு சுவரில் எழுதியிருக்கிறேன். ரயில் நிலையத்தில் உள்ள ஒரு நெடுஞ்சுவர் எப்போதும் நம்முடைய விளம்பரம் தான் இருக்கும். அதில் இப்போதெல்லாம் தோழர்கள் அதை மறந்து விட்டார்கள். அங்கே இடம் காலியாக இருந்தால் ஏன் காலியாக இருக்குது போய் எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஒரு முறை அப்படி எழுதி கொண்டிருக்கிற போதே சோர்ந்து அங்கேயே படுத்து விட்டேன். அந்த மணலிலேயே, தரையிலேயே, புழுதிலேயே படுத்து தூங்கிவிட்டேன். மேலவளவில் பெரியார் நிலையத்தில் இருக்கிற அந்த ஊர் பேர் என்னப்பா, மேலே வாசல், அதில் ஒரு தம்பி இருப்பார் செல்லப்பாண்டியன்னு. ஃபயர் மாதிரி வேலை செய்வான். 100 போஸ்டர் கொடுத்து முடிச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே ஒட்டி முடிச்சுட்டு வந்துடுவான். அவ்வளவு வேகமான ஒரு தம்பி, சுறுசுறுப்பாக இருப்பான். அப்படி ஒருத்தரையும் தனித்தனியாக அணுகி அந்த காலத்தில் சுவரெழுத்துக்களை எழுதினோம், சுவரொட்டிகளை எழுதினோம், துண்டறிக்கைகளை வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தோம், கிராம கூட்டங்களை நடத்தினோம். இரவெல்லாம் கூட்டம் பேசிவிட்டு வண்டி இருக்காது, நடந்தே சிட்டம்பட்டி வரையில் வந்து பிறகு லாரி பிடித்து விவேகானந்தா காலனி போய் செய்யும்போது விடிய காலம் 5 மணி ஆகிவிடும். பல முறை அப்படி கூட்டங்கள் நடந்திருக்கிறது. ஒரு முறை எங்களோடு எம்ஏ சந்தானம் ஐயா அவர்கள் கூட இரவு 2 மணி வரையில் கூட்டம் பேசிவிட்டு அங்கிருந்து நடந்தே வந்தோம். நடந்தே வந்து சேர்ந்தோம் ஈபி காலனிக்கு. விடிய காலை 4-4:30 மணிக்கு வந்து அதன் பிறகு அரிசி வச்சு கஞ்சி வச்சு காய்ச்சி குடிச்சிட்டு படுத்தோம். என்ன பசி, போகிற இடத்துல யாரும் சாப்பாடு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. கருவனூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போனாங்க. போகும்போது காரில் அழைச்சி போனானுவோ, அப்புறம் விட்டாங்க. வரும்போது வண்டி இல்லை. அப்புறம் ஒரு செங்கல் லாரியில் ஏறி வந்து சேர்ந்தோம். செங்கல் லாரியில் ஏறி வீட்டுக்கு வந்து சேரும்போது 3-4 மணி ஆகி போச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்லுறேன்னா, எப்படியாவது இவர்களை ஒரு அமைப்பாக்கி விட வேண்டும். சும்மா அங்கே 100 பேர், இங்கே 10 பேர், இங்கே 2 பேர், அங்கே 4 பேர் இருந்தால் அது பேர் கும்பல். அது வந்து அமைப்புன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இதை பற்றி ஐயோ தலைவர்கள் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாமல் அம்பாட்ட மடன்னு உள்ளே வரான். இங்கே நிற்கிறான், அங்கே நிற்கிறான், மேடையில் 500 பேர் நிற்கிறான். இதெல்லாம் வந்து கும்பல் கலாச்சாரம். இது ஒரு அமைப்பின் கலாச்சாரம் இல்லை. ஒரு அமைப்புன்னா தலைவர் வந்த பிறகு கூச்சல் இருக்கக்கூடாது, அந்த கட்டுப்பாடு வரணும். ஒரு அமைப்பாகிவிட்டோம் என்று சொன்னால் மேடையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யார் யார் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒருங்கிணைப்பாளர் தவிர எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முன்னால் வந்து உட்காரணும். இல்லை நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு வந்து மேடையில் நின்றுக்கிட்டு இருந்தால், பின்னால் உட்காந்துட்டு இருந்தால் அவங்க எந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் அக்கஷ்டமாகலைன்னு அர்த்தம், அமைப்பை மதிக்கலைன்னு அர்த்தம், அமைப்பு வடிவத்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம், அமைப்புக்கான அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். சும்மா திருமாவளவன் பின்னால் நின்று ஒரு போஸ்ட் கொடுக்கணும், அவ்வளோதான் அவன் நோக்கம். அவன் அமைப்புக்குள்ளே, அமைப்பு வடிவத்துக்குள்ளே அவன் இன்னும் அக்கஷ்டம் ஆகலை, அதுக்குள்ளே வரலை, அதை ஒத்துக்கலை. இந்த சிஸ்டம் என்னுடைய அமைப்பு தான் அப்படின்னு இந்த அமைப்பின் மீது அவனுக்கு மரியாதை உருவாகலை. இந்த அமைப்பின் மீது மரியாதை உருவாக்கணும். இதுதான் 30-35 ஆண்டு கால போராட்டமாக தொடர்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. ரொம்ப ரா மாப், அதாவது எந்த அரசியல் புரிதலும் இல்லாத, கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்காத ஒரு சமூகத்தை அதிலிருந்து சிலரை தேர்வு செய்து பொறுப்பாளர்களாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு அரசியலை சொல்லி தந்து அவர்களை ஒரு அமைப்பாக மாற்றி அதன் மூலம் அரசியல் களத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக வலுப்பெறுவது என்பது ஃப்ளூக்கில் நடந்துடாது. அது வெறும் சாதி பேரில் நடந்துடாது. சாதியை சொல்கிறதுனால ஒருத்தன் அப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற முடியாது. ஒரு அமைப்பு பேர் பேனர் வச்சுட்டா அப்படி மாற முடியாது. அதுக்காக நாம் சிந்தியிருக்கிற வேர்வை, நாம் கொட்டி இருக்கிற குருதி கொஞ்சம் நெஞ்சமல்ல. 1990களின் தொடக்கத்தில் எப்படி அலைந்தேனோ அப்படி இன்றைக்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன்.
1991 எப்படி நான் ஓடிக்கொண்டிருந்தேனோ அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அப்போது எப்படி ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரம் தான் என்னால் உறங்க முடியும் என்ற நிலை இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் நீடிக்கிறது. என்ன மாற்றம்னா, அன்னைக்கு நான் பஸ்ஸில் போனேன், இன்னைக்கு காரில் போகிறேன். அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்னால் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட சக்தி இருக்காது. இன்னைக்கு அந்த சக்தி பெருகி இருக்கிறது. அந்த சக்தி பெருகி இருக்கிறது. இது ஒரு மாற்றம். அதே தல்லாகுளத்தில் செல்வன் ஒரு தம்பி இறந்துட்டான். அவன் தான் தமிழ்நாடு முழுக்க நான் பயணம் பண்ணும்போது என் கூடவே பயணித்த பையன். 2 பேர் தான் பஸ்ஸில் ஏறுவோம். நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்தவொடனே ஒரு சைடில் ஒரு ஓரத்தில் தான் உட்காருவேன். அன்னைக்கு பஸ்ஸில் பூத்துன்னு காற்று அடிக்கும். விடிய காலையில் 4:30 மணிக்கு பஸ் ஏறுவோம், 5 மணிக்கு பஸ் ஏறுவோம். அந்த காற்று புழுதி எல்லாத்தையும் அப்படியே சுவாசிச்சு சைனஸ் வந்துருச்சு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டா அங்கே போய் ஒரு தண்ணி பாக்கெட்டு தான் வாங்குவோம். பாக்கெட் வாங்குற அளவுக்கு தான் சக்தி. பாக்கெட்டில் தண்ணி அடைச்சி கொடுப்பாங்க. பெரும்பாலும் அவனுக்கு தான் நான் பிஏ மாதிரி இருந்தேன், எனக்கு அவன் பிஏ மாதிரி இல்லை. என் கூட எல்லாருமே இப்போ வரலும் பிஏக்களுக்கு நான் தான் பிஏ. அவங்கக்கிட்ட தான் நான் சொல்லணும், அவங்க எனக்கு நினைவுபடுத்த மாட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு சொல்லணும், என்னப்பாச்சு, ஏதாச்சு, என்ன நிகழ்ச்சி, என்ன நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அந்த தம்பி தான் கூட வருவார். பாதுகாப்பு கிடையாது. எங்கே பார்த்தாலும் சாதி பகை. சென்னகரம்பட்டி பிரச்சனை, மேலவளவு பிரச்சனை, எத்தனை படுகொலைகள், எத்தனை சாதிய வன்முறை வெறியாட்டங்கள். இதே மாதிரி இங்கே வடகாடுன்னு இப்போ சொல்கிற மாதிரி இங்கே வடகாடு பட்டின்னு நினைக்கிறேன், மதுரை ஒரு ஊரில். அங்கே உள்ளே போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். போலீஸே எங்களுக்கு எதிராக இருக்கிறான். ஒரு ஊரை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இங்கே தேவர சிலை அவமதிச்சிட்டாங்க சொல்லி மதுரை மாவட்டம் முழுக்க எத்தனையோ பல கிராமங்களில் தாக்குதல் நடந்துச்சு. கோடாகிப்பட்டி இல்லை, அதான் சொல்கிறேன், வடகாடுப்பட்டி தான் அது. வடகாடுப்பட்டினே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்காரனே எங்களை கிண்டல் பண்ணுறான், இவங்க வந்துட்டாங்களான்னு. ஊரே சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்படியே எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ சொல்கிறான், சார் நீங்கள் டக்குன்னு எஸ்கேப் அங்கே போங்க, ஊர்காரங்க சூடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போன இடத்துல அவ்வளோ பெரிய த்ரெட் இருந்துச்சு, அச்சுறுத்தல் இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். பல இடங்களில் வந்து எங்களை தேடிக்கிட்டு பின்னாலே வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் எஸ்கேப் ஆனோம். இவ்வளவு அச்சுறுத்தல்களை எதற்காக நாம் எதிர்கொண்டோம், தாங்கிக் கொண்டோம், காலில் வெந்நீர் ஊற்றி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் ஒரே நோக்கம்தான், சிதறி கிடக்கிற இந்த மக்களை எப்படியாவது அமைப்பாக்கிவிட வேண்டும் என்பதுதான். ஒரு ஃபோர்ஸாக மாறணும். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கலாம். அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்கள் அரசியல் புரிதல் உள்ளவர்களாக மாற வேண்டும். அதுதான் அமைப்பாதல்னு அர்த்தம். அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இது என்னுடைய முழக்கம். 25 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அடக்குமுறை இருக்குது, இந்த கதற, கத்துற, அழுவுற, கண்ணீர் வெடிக்கிற, சிந்துற, எவனோ ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அது சினிமாவில் தான் முடியும். நிஜ எம்ஜிஆராலே அது முடியல. அவர் நிஜமாக சிஎம் ஆனார், ஆனால் அவரால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவர் ஆட்சியிலையும் வறுமை இருந்தது, அவர் ஆட்சியிலையும் சாதி கொடுமையில் இருந்துச்சு, அவர் ஆட்சியிலையும் எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் இருந்துச்சு. திரைப்படத்தில் தான் அவரால் வந்து மக்களுக்கு தீர்வு செய்ய முடிஞ்சதை தவிர அரசியலில் முடியாது. அதுதான் உண்மையும் கூட. நேற்று வைகுண்டர் விழாவில் பங்கேற்கும் போது ஒரு கருத்தை சொன்னேன். ஐயா வைகுண்டருடைய வாரிசுகள் பேசும்போதெல்லாம் ஒன்று சொன்னாங்க, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். இதுதான் வைகுண்டருடைய சிந்தனைகளுள் முக்கியமாக எல்லோராலும் திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு சொற்றொடர். தாழ கிடப்போரை, மேட்டுக்குடி ஒரு பக்கம் இருக்கிறான், அதுக்கு கீழே கிடக்கிற மக்களை, தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் அப்படின்னு அதில் சொல்லப்படுகிறது. தற்காப்பு என்றால் வேறு, பாதுகாப்பு என்றால் வேறு. உங்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது உண்மையிலே செய்ய முடியாத ஒன்று. நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது தான் முக்கியமானது. ஆக ஐயா வைகுண்டர் என்ன சொல்கிறாருன்னா,
தாழ கிடப்போரை பாதுகாப்பதே தர்மம்னு சொல்லலை, தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லுகிறார். தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களை விழிப்புணர்வு பெறச் செய்வதே தர்மம். உன் ஊரை ஒருத்தன் கொளுத்துறான்னா வேற எவனோ வந்து அந்தரத்தில் வந்து குதித்து உனக்கு காப்பாற்ற முடியாது. உன் ஊரை கொளுத்த விடாத அளவுக்கு நீ வலிமை பெற்றவனாக இருக்க வேண்டும். ஊருக்குள்ளே புகுந்து அடிக்கிற அளவுக்கு ஒருவனுக்கு தெம்பு வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? நீ பலவீனமாக இருக்கிறாய் என்பதை அவன் நம்புகிறான். அந்த துணிச்சலில் தான் வரான். உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதுங்கிற பயம் இருந்தால் அவன் வரமாட்டான். அதுதான் தற்காப்பு. தெருவுக்குள்ளே நுழைஞ்சி நாம் போய் தாக்கிட்டு வெளியே வர முடியாது, நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும் என்கிற உளவியல் சாதி வெறியர்களுக்கோ மத வெறியர்களுக்கோ உருவானால் அந்த உளவியலை உருவாக்கக்கூடிய சக்தி தான் தற்காப்பு சக்தின்னு பேர். அப்போ இந்த மக்கள் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு சமூகத்தை பற்றிய புரிதல் தேவை, அரசியலை பற்றிய புரிதல் தேவை, அதிகாரத்தை பற்றிய புரிதல் தேவை. இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கென்று 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அமைப்பு தேவை. ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆங்கிலத்தில் RSS. அந்த ஆருக்கு என்ன பொருள், என்ன வார்த்தைன்னா ராஷ்ட்ரிய அப்படின்னு அர்த்தம். ராஷ்ட்ரியன்னா தேசிய அப்படின்னு அர்த்தம். வடமொழியில் ராஷ்ட்ரிய, தமிழில் தேசிய. ஒரு எஸ்ஸுக்கு முதல்ல இருக்கிற எஸ்ஸுக்கு சுயசேவக் அப்படின்னா தன்னார்வ தொண்டு. சுயம்னா தன், சேவக் அப்படின்னா தொண்டர் அப்படின்னு அர்த்தம். தானே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தொண்டன். வேலைக்கு அப்பாயின் பண்ணி ஒருத்தன் வேலை செய்கிறதுங்கிறது வேற. அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். இவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் தன்னியல்பாக நான் என் மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன், ஒரு படிப்பகை இந்த ஊரில் கட்ட நான் விரும்புகிறேன், மருத்துவமனையை கொண்டு வரதுக்கு விரும்புகிறேன், படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு நான் விரும்புகிறேன், அவர்களுக்கு ஏதேனும் பொருளுதவி செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் செல்ஃப் சர்வீஸ். அதை வடமொழியில் சுயசேவக் அப்படிங்கிறான். இன்னொரு எஸ்க்கு பேர் சங்கு. சங்குன்னா சங்கம். ராஷ்ட்ரிய சுயசேவக் சங். அது தொடங்கி இந்த 2025ஓட 100 வருஷம் ஆகிறது. 100 இயர்ஸ். அந்த அமைப்பின் பின்னணியில் அதனுடைய கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் முழுநேர பணியாளராக இந்தியா முழுவதும் 13,000 பேர் வேலை செய்கிறார்கள். அது அவங்களே அறிவித்த அறிவிப்பு. எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு பெண் பிள்ளை வேணும், நான் அதுக்கு சொத்து சேர்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அதுக்கு யாரையாவது நான் ஒருத்தனை வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த தலைவனை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கலவன். அதுக்காக கட்சியில் சேர்றது, துண்டை போட்டுக்கிறது, வண்டியை வாங்கிக்கிறது என்கிற அடிப்படையில் அல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிரதிபலன் இல்லாமல், அதன் மூலம் சுகம் தேடாமல், ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பின் நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்திற்காக 24 மணி நேரமும் 365 நாளும் உழைப்பது என்று உறுதி எடுத்துக்கொண்டு முழுநேர பணியாளர்களாக 13,000 பேர் வேலை செய்கிறார்கள். அதனால்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் பிரிவான பிஜேபி டெல்லியிலே ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறது. பிஜேபி என்கிற ஒரு அமைப்பு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பின் தன்னார்வ தொண்டுதான் காரணம். இந்த மாவட்டத்தினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இங்கே கூட வந்து உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருக்கலாம். அதுதான் அவன் வேலை. ஒவ்வொரு கட்சி என்ன வேலை செய்து, திருமாவளவன் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேடையில் என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க,
அந்த கூட்டத்துக்கு வர்றவங்கெல்லாம் யார், உள்ளபடியே திருமாவளவன் மேலே உள்ள பற்றால வராங்களா, அல்லது சாதி பற்றால வராங்களா, அல்லது வேறு ஏதாவது ஆப்ளிகேஷனுக்காக வராங்களா, இதையெல்லாம் பார்க்குறது அவங்க வேலை. அப்படி ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கும் கிடையாது. தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களை கொண்ட, முழுநேர பணியாளர்களை கொண்ட ஒரு இயக்கம் 100 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து நிற்கிறது. அவன் எப்போ ஆட்சிக்கு வரான்? 10 வருஷத்துக்கு முன்னால் தான் ஆட்சிக்கு வரான். கிட்டத்தட்ட 90 வருஷம் அவன் விடாமல் உழைத்ததன் விளைவாகத்தான் 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு ஆட்சிக்கு வருகிறது. சும்மாலாம் ஒருத்தன் ஆட்சி வந்துட முடியாது. வெறும் சாதி அடிப்படையிலாம் ஆட்சி வந்துட முடியாது. வெறும் மத அடிப்படையிலையும் ஆட்சி வந்துட முடியாது. அந்த உணர்வு தற்காலிகமாக சிலருக்கு பயன்படும், அவ்வளவுதான். அந்த சாதியில் ஒருத்தன் எவனாவது ஒரு தலைவன் தோன்றுவான், அவன் தனிப்பட்ட முறையில் வளர்ந்து போயிடுவான், அவ்வளவுதான். அது சமூகத்திற்கு பயன்படாது. அவனுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு செயல் திட்டம். செயல் திட்டம்னா வெறும் சொல்லாத நினைக்காதீங்க. அதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருளுங்கிறத பார்க்கணும். நீங்கள் செயல்னா என்ன, திட்டம்னா என்ன? செயல் திட்டம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு சில நோக்கங்கள் இருக்குது. பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு ஒரு பகுதி இருக்குது, பிஓகேன்னு சொல்கிறான். அதை பாரதத்தோடு இணைக்கணும், பாகிஸ்தானையே பாரதத்தோடு இணைக்கணும். ஆப்கானிஸ்தானில் சில பகுதி இருக்குது, அதையும் பாரதத்தோடு இணைக்கணும். அங்கே தான் சிந்து நதியெல்லாம் ஓடுது. பாரதத்தினுடைய உயிர் நதி சிந்து நதி. நம்முடைய பாரதத்தின் ஜீவ நதியாக இருக்கிற சிந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சு நாடு பிரிவினை அடைஞ்ச உடனே. ஆகவே அதையெல்லாம் நம்ம பாரதத்தோடு சேர்க்கணும். இன்றைக்கி பங்களாதேஷ் அதுவும் பாரதத்தோடு இருந்தது தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். அது ஈஸ்ட் பாகிஸ்தான், இது வெஸ்ட் பாகிஸ்தான். நாடு பிரியும் போது இதுவும் பாகிஸ்தான் தான், இதுவும் பாகிஸ்தான் தான். 2 பக்கமும் பாகிஸ்தான் இருந்தால் நாளைக்கு இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கணும். இந்திரா காந்தி காலத்தில் இந்த பக்கம் இருக்கிற முஸ்லீம்களை உன்னை நான் ஆதரிக்கிறேன், நீ பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடு, உனக்கு தனிநாடு உருவாக்கி தரேன் அப்படின்னு இந்தியா போய் போர் தொடுத்து படை நடத்தி அந்த பாகிஸ்தானை பங்களாதேஷ்னு பிரித்து அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அது வேறு நாடாகி போச்சு. இப்போ இந்தியாவுக்கு அது பாதுகாப்பு. ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் இங்கேருந்து அடித்தானா என்ன ஆகும் இந்தியா? இப்போ அன்னைக்கே புத்திசாலித்தனமாக நாடு பிரிஞ்சு போச்சு பாகிஸ்தான்னு. ஆனால் 2 பக்கமும் பாகிஸ்தான் இருந்தால் எதிர்காலத்தில் பெரிய ஆபத்து வரும் இந்தியாவுக்குன்னு அன்னைக்கு இந்த பக்கம் இருந்த முஸ்லீம்களுக்கான ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடாக ஆக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தானோடு பங்களாதேஷுக்கு உறவு கிடையாது, ஏன்னா அது வேறு நாடாகி போச்சு. அரசியல் உறவு இருக்கலாம், பாகிஸ்தான் என்கிற உணர்வு இருக்காது. அது பங்களாதேஷ். அகண்ட பாரதம் அது ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். இந்து ராஷ்டிரம் அது ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். மத சார்புள்ள ஒரு அரசு, மத சார்புள்ள ஒரு அரசு. அரசுக்கு ஒரு மதம் வேணும். இந்தியாவில் அரசுக்கு மதம் கிடையாது. உனக்கு மதம் இருக்கலாம், எனக்கு மதம் இருக்கலாம், யாருக்கு மதம் இருக்கலாம். இந்த இந்தியாவில் இருக்கிற 130 140 கோடி மக்களும் ஏதாவது மதம் சார்ந்து இருக்கலாம். ஆனால் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதுதான் அம்பேத்கருடைய கனவு. ஆர்எஸ்எஸ் அது எப்படி? அவன் முஸ்லீம் பிரிஞ்சு போய் முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டான். அந்த நாட்டுக்கு ஒரு அரச மதத்தை உருவாக்கிட்டான். இஸ்லாம் தான் அவனுக்கு அரச மதம். நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், இது இந்துக்கள் நாடுன்னு அறிவிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? லாஜிக்கு கரெக்டு. ஆனால் அதை ஏன் விடலை? ஜவஹர்லால் நேருவால் ஏன் முடியல? காந்தியால் ஏன் முடியல? புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த புரிதல் தான் நமக்கு முக்கியம். அது லாஜிக்காக, அதாவது தர்க்கம்னு சொல்லுவாங்க. தர்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தா அவனுக்கு ஒரு நாடு முஸ்லீம் நாடு, இவனுக்கு பௌத்த நாடு, இன்னொருத்தனுக்கு கிறிஸ்தவ நாடு. அவன்லாம் அரசாங்க சட்டத்திலேயே, அரசமைப்பு சட்டத்திலேயே எங்கள் அரசாங்கத்துக்கு எங்கள் அரசாங்க மதம்னு ஒன்று இருக்குது, அந்த மதம் பேர் இதுதான் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான்.
எல்லா முஸ்லீம் நாடுகளும் இஸ்லாத்தை ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னு அறிவிக்குது. எல்லா பிரிட்டிஷ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறான். கான்ஸ்டிடியூஷன்லேயே அது இருக்குது. ஆசிய நாடுகள், இலங்கை உட்பட ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த நாடுகள் என்று அறிவித்து கொண்டன. அரசமைப்பு சட்டத்திலே இருக்குது. அப்போ இந்தியாவை மட்டும் ஏன் இந்து நாடுன்னு அறிவிக்கக்கூடாது? இந்துக்களுக்கு உலகத்தில் ஒரு நாடு இல்லையே, தமிழர்களுக்கு உலகத்தில் ஒரு நாடு இல்லையேன்னு நாம் குரல் கொடுக்குறோம். இப்போ இந்துக்களுக்கு உலகத்தில் ஒரு நாடு இல்லையே என்று ஆர்எஸ்எஸ் கேட்பது நியாயம்தானே என்று தோன்றும். லாஜிக் படி கரெக்டு தான். ஆனால் எல்லா நேரங்களிலும் லாஜிக் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தாண்டி நியாயம் இருக்கிறது. ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் அதுதான், ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அரசியல் அடிப்படையில் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாதான், நாம் பெரும்பான்மையாக இருந்தால் நாமே இந்த அரசமைப்பு சட்டத்தை வளைக்க முடியும், புதிய சட்டங்களை கொண்டு வர முடியும், நாமே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அறிவித்து விட முடியும், இந்த அரசுக்கு ஒரு அரச மதத்தை அறிவித்து விட முடியும். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு அவன் போடுற ஷார்ட் குறுகிய கால நோக்கங்கள் தான். எம்பி ஆகணுங்கிறது, தேர்தலில் நிற்கணுங்கிறது, பிஜேபியை வளர்க்கணுங்கிறது, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்பணும்னு சொல்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பைபிளை கொளுத்தணும்னு சொல்கிறது, தேவாலயத்தை கொளுத்தணும்னு சொல்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, முஸ்லீம் மேலேயும் கிறிஸ்தவ மேலேயும் வெறுப்பை விதைச்சாதான் சாதியாக சிதறி கிடக்கிறவன்லாம் இந்துன்னு ஒன்றாவான். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே தலித்துகள் எல்லாம் நாமெல்லாம் ஒன்று தான், ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு மேடையில் ஏறின பேசி கேட்டோம். நாம் இப்போ அப்படி ஏற முடியுதா? 10 வருஷத்தில் உடைச்சிட்டாங்க. 10 வருஷம் இனிமேல் ஒன்றா மேடையில் நிற்கவே முடியாத நிலையை உருவாக்கிட்டாங்க. இவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு சண்டை, பகை, ஏய் நீ வேற நான் வேற. இது ஆர்எஸ்எஸ்ஸின் வெற்றி. இந்தியா முழுக்க அதை தான் செய்து கொண்டு இருக்கிறான். உனக்கு அம்பேத்கர் தலைவரே இல்லைங்கிறான், பிரச்சாரம் பண்ணுறான். அவர் யார் உனக்கு எப்படி தலைவராக இருக்க முடியும்? உன் சாதிக்குள்ளே ஒரு தலைவரை பாருன்னு சாதி உணர்வை தூண்டுறான். சாதி சங்கத்தை நடத்து, நான் விழாவில் கலந்துக்கிறேன்றான். 50 பேர் இருந்தாலும் கலந்துக்கிறேன்றான். பாத பூஜை செய்கிறேன்றான். இதெல்லாம் குறுகிய கால செயல் திட்டங்கள். அவங்கள சாதி அடிப்படையில் நல்லிணக்கத்துக்கு கொண்டு இந்து என்கிற உணர்வை மேலோங்க செய்ய வேண்டும். இப்போ சாதி உணர்வு இருக்கிறதுனால இந்துங்கிற உணர்வு போயிடுச்சு. திராவிட இயக்கம் வந்ததுனால இந்துங்கிறத விட்டுட்டு தமிழன் திராவிடன் அப்படிங்கிற அரசியல் ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்ந்துருச்சு. பேருக்கு பின்னால் சாதியை போடுறதில்லை. இதெல்லாம் திராவிட இயக்கங்களால் ஏற்பட்ட தாக்கங்கள். நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஊருக்கு போனாலும் பேருக்கு பின்னால் சாதியை போடுவான். இன்றைக்கும் சாதியை போட்டுக்கிறவன் இருக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ளே பேருக்கு பின்னால் சாதியை போடக்கூடாதுங்கிற அரசியல் திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததுனால, சமூக நீதி அரசியல் வளர்ந்ததுனால, சாதி ஒழிப்பு சிந்தனை வளர்ந்ததுனால. ஆனால் ஆர்எஸ்எஸ் உள்ள ஊடுருவே நீயே சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிற. அம்பேத்கர் உனக்கு எதுக்கு? உன் சாதிக்குள்ளே உனக்கு தலைவர் இருக்கிறான், அவனை தேடு, அவனுக்கு விழா கொண்டாடு, அவனுக்கு சிலை வை. அந்த சாதியோட சேராத. பரம்பரையாக நீ வேற அவன் வேற. அவன் கலாச்சாரம் வேற, உன் கலாச்சாரம் வேற. இதை உருவாக்கி சாதி உணர்வை வளர்த்துட்டா அதுக்கு பிறகு மத உணர்வை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். மத உணர்வை கொண்டு வர்றதுக்கான டாக்டிக்ஸ் தான் முஸ்லீம் மதம் மாத்துறான், கிறிஸ்தவன் மதம் மாத்துறான். கிறிஸ்தவன் மெல்ல மெல்ல கருத்தை பரப்பி எல்லாரையும் ஏசப்பாவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் பைபிள் கொடுக்குறான், அவன் இது மாதிரி ஜெபம் பண்ணுறான், இதை விடாத, புகார் கொடு, இல்லைன்னா நேரடியாக போய் அடித்து தேவாலயத்தெல்லாம் உடைச்சிடு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆர்எஸ்எஸ் இங்கே ஊடுருவின பிறகு 100கணக்கான தேவாலயங்கள் மூடப்பட்டு விட்டன. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம், ஆர்சிசிஎஸ்ஐ இது 2 மட்டும்தான் ஆர்கனைஸ்டாக இருக்குது. மற்றவெல்லாம் அவன் தனித்தனியாக நிறைய அங்கங்கே இண்டிபெண்டன்ட் சர்ச்சுங்கிற பேரில் உருவாக்கி கூட்டம் கூட்டி அல்லேலியான்னு பேசியிருந்தவங்களை பூராத்தையும் இப்போ ஒடுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள்
சாதி அடிப்படையில் சண்டை போட்டுக்காதீங்க, ஆனால் சாதி பெருமை பேசுங்க, ஆண்ட பரம்பரை பேசுங்க. உனக்கு எதிரி முஸ்லீம் தான், உனக்கு எதிரி கிறிஸ்தவன் தான். இது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம். இது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. நான் கற்பனையாக சொல்லலை, இட்டுக்கட்டி பேசவில்லை. இந்தியா முழுவதும் இதைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் தலித்துகள்ங்கிற பெயரில் ஒன்றா சேர்ந்த மக்களை உடைச்சிட்டான். தலித்துன்னு சொல்லாத, ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லாத. இந்த பிரச்சாரத்தை பண்ணதே ஆர்எஸ்எஸ் தான். தலித்துங்கிறது ஒரு சாதி பெயர் கிடையாது. அது இந்தியா முழுவதும் இருக்கிற 3000க்கும் மேற்பட்ட சாதிகளை ஒரு சொல்ல அழைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெர்மினாலஜி, அவ்வளவுதான். அது சாதி பெயர் கிடையாது. உன் சாதியை மட்டும் சொல்கிறதுக்குன்னா உன் சாதி பெயரை சொல்லிக்கலாம். இன்னொரு சாதிக்கு நீ சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த சாதியை சேர்த்து பேசணும். 100 சாதிக்கு வேலை செய்யும்போது 100 சாதியையும் சேர்த்து பேசணும். 500 சாதிக்கு நீ வேலை செய்யும்போது 500 சாதியும் சேர்த்து சொல்லணும். ஒரு மேடையில் 500 சாதி பெயர்களையும் சொல்லி என் சொந்தங்களேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் ஒரு சொல்லில் அழைக்கணும். அதுக்காக கண்டறியப்பட்ட ஒரு சொற்றொடர் தான் தலித் என்கிற சொற்றொடர். அதை சொல்லாதங்கிறான், அது சொன்னால் இழிவுங்கிறான். இதை பரப்பினவன் ஆர்எஸ்எஸ். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இது கிறிஸ்டியன் கொண்டு வந்த வார்த்தை, கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்த வார்த்தை, சொல்லாதீங்க. இப்போது திராவிடன் சொல்லாதேங்கிறான். ஏன்னா திராவிடன் சொன்னதுனால தான் இவனுக்கு இந்துங்கிற உணர்வு வராமல் போயிருச்சு. திராவிடன் சொன்னதுனால தான் இவனுக்கு சாதி பற்று இல்லாமல் போயிருச்சு. திராவிடன் சொன்னதுனால தான் இவனுக்கு பார்ப்பன எதிர்ப்பு வலுப்பெற்று விட்டது. திராவிடன் சொன்னதுனால தான் பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் இங்கே வலுப்பெற்று விட்டது. அதனால் அதையெல்லாம் தகர்க்கணும்னா திராவிடன் சொல்லாத. இது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல், ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய சதி. தனிநபர்களாக சிலர் வளருவதற்கு இதையெல்லாம் அவன் கையில் எடுத்துக்கிறான், இதையெல்லாம் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரரே திராவிடன்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் பெரியார் காலத்துக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால். திருஞான சம்பந்தரே திராவிட சிசுன்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிட சிசு, சிசுன்னா குழந்தை, அப்போ பிறந்த குழந்தைக்கு பேர் சிசு. திராவிட சிசுன்னா நீ ஒரிஜினலாக பாப்பானுக்கும் பாப்பாத்திக்கும் பிறந்த பிள்ளை இல்லை, ரத்தம் கலந்து போச்சு, வேற எவனோ உள்ளே நுழைஞ்சிட்டான், இனக்கலப்பு ஏற்பட்டு விட்டது. திருஞான சம்பந்தன் என்பவர் உண்மையாய் ஒரு பாப்பானுக்கும் இன்னொரு பாப்பாத்திக்கும் பிறந்த பிள்ளை இல்லை, ஒரு பாப்பாத்திக்கும் ஒரு பார்ப்பனர் அல்லாதவனுக்கும் பிறந்த பிள்ளைன்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் திராவிட சிசு. அவருடைய தாயின் நடத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சொல். இனக்கலப்பு ஏற்பட்டு விட்டது, இவன் திராவிடனுக்கு பிறந்தவன், பார்ப்பனருக்கு பிறந்தவன் இல்லை. அதனால்தான் தமிழில் இவன் கடவுளை பூசிக்கிறான். அதுதான் அவன் செஞ்சது. சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு நாயன்மார், ஆனால் அவர் சமஸ்கிருதத்தை கையில் எடுக்காமல் தமிழை கையாண்டார் என்பதற்காகவே இவன் தமிழில் கடவுளை வழிபாடு பண்ணுறான்னா இவன் திராவிடனுக்கு தான் பிறந்திருப்பான். இதெல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசப்பட்ட ஒரு சொல்லாடல் திராவிடங்கிற சொல்லு. ஆனால் இன்றைக்கி திராவிட எதிர்ப்பு பேசுகிறவன் பூரா தெலுங்கர்களால் தான் வந்துச்சு, கன்னடர்களால் தான் வந்துச்சு. கருணாநிதி ஒரு தெலுங்கன், பெரியார் ஒரு கன்னடன், ஜெயலலிதா ஒரு கன்னட பாப்பாத்தி. இதை ஏன் அவங்க பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்றால், நீ இந்த சமூக நீதி அரசியலை பேசக்கூடாது, சாதிக்குள்ளேயே திரும்ப வரணும், மதத்துக்குள்ளேயே வரணும், இந்து என்கிற உணர்வை பெற வேண்டும். அந்த உணர்வு நீ மெல்ல மெல்ல வந்தால் நீ ஆர்எஸ்எஸ் காரனாக மாறுவ, பிஜேபி காரனாக மாறுவ. அவன் இங்கேயும் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை பிடித்து விட்டால் எல்லா மாநிலங்களிலும் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி போட்டுருவான். செக்யூலரிசம் என்பது அவனுக்கு தேவையில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிடிக்காத ஒரு சொல், ஒரு கோட்பாடு செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை. அதான் தமிழில். அரசாங்கம் மதம் சார்ந்து இயங்கக்கூடாது,
ஒரு மதத்தை எதிராகவோ ஒரு மதத்தை ஆதரவாகவோ பார்க்கக்கூடாது. மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்து வாழலாம், எந்த கடவுளையும் வழிபாடு செய்யலாம், எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றலாம். ஆனால் இந்தியர்களாய் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொல்லுவதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஆர்எஸ்எஸ்க்கு பல நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு செயல் திட்டங்கள் உண்டு. அந்த செயல் திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு, அரசியல் தளத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம் தேவை. அப்படி அவர்கள் உருவாக்கி கொண்டது தான் ஜனசங் என்று இருந்ததை ஜனதா என்ற ஒரு கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே போய் இணைத்து, பிறகு அங்கிருந்து வெளியே வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி என்று மாற்றிக்கொண்டார்கள். இவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முதல்ல இருந்த பேர் ஜனசங். ஜனம்னா மக்கள், சங்குனா சங்கம், மக்கள் பேரவை, அதான் பேர். இதுதான் முதல்ல இருந்த அரசியல் கட்சியினுடைய பெயர். அதன் பிறகு மொரார்ஜி தேசாய் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவானது. காங்கிரஸை வீழ்த்துவதற்கு இந்திய அளவிலே ஒரு கூட்டணி உருவானது. இப்போ இந்தியா பிளாக் உருவாக்கியிருக்கோம் இல்லையா, பிஜேபியை வீழ்த்தணுன்னு. அதே மாதிரி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி உருவானது. அப்போ மிசா காலத்தில் இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா என்ற முழக்கம் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு எழுத்து தான், ஆர் எழுத்து தான். இந்திராங்கிறதுல ஆறு எடுத்துகிட்டு ஐ போட்டால் இந்தியான்னு ஆயிரும், ஐயை எடுத்துகிட்டு ஆறு போட்டால் இந்திரான்னு ஆயிரும். அப்போ காங்கிரஸ்காரன் இந்தியா என்றாலும் இந்திரா என்றாலும் ஒன்றுதாங்கிற அளவுக்கு பெரிய ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலை அன்றைக்கி உருவாச்சு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு மிசா என்கிற ஒரு சட்டம். மிசான்னா MISA அப்படிங்கிற 4 எழுத்துக்களுடைய சுருக்கம். அது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டம் வந்தபோது 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தபோது யார் யாரெல்லாம் எதுக்குறானோ அவ்வளோ பேரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சொல்லிட்டு, மொரார்ஜி தேசாய், சரண் சிங்கு, தேவிலால், யார் யாரோ அப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம், மூத்த பல தலைவர்கள், அவங்கெல்லாம் தூக்கி வட இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா தென்னிந்தியாவில் போட்டாங்க, தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க பூரா வட இந்தியாவில் போட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையான நெருக்கடி. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்தணும், இந்திரா காந்தியை வீழ்த்தணும்னு ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. அந்த கூட்டணியில் ஒரு கட்சியாக சேர்ந்தது தான் ஜனசங். அப்புறம் அந்த ஜனதா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவானாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்த பேர் ஜனதா. அந்த ஜனதா ஒற்றுமையாக இல்லாமல் ஆட்சி கவிழ்ந்து செதறி போன போது இவங்க வெளியே வந்து அதே ஜனதாங்கிற பேரோட ஒரு புதிய கட்சியை தொடங்கினாங்க. பாரதிய ஜனதா அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினாங்க. 1984 அவங்க நிலை என்னென்னா, இன்றைக்கி VCKவுக்கு 2 MP இருந்தது போல் அவர்களுக்கு 84 2 MP தான் இருந்தாங்க. 2024 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 MP. 1984 பிஜேபிக்கு 2 MP. 20-40 வருஷங்களுக்கு பிறகு அந்த பிஜேபி தனி மெஜாரிட்டியோடு ஆட்சியை பிடித்து 11வது ஆண்டாக இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. ஒரு அமைப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு தேசத்தில் ஏற்படுத்த முடிகிறது, ஒரு சமூகத்தில் ஏற்படுத்த முடிகிறது. 40 வருஷமா அவன் அரசியல் களத்தில் தாக்கு பிடிச்சு நிற்கிறான். 100 வருஷமா RSS அதற்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த 100 வருடங்களில் பல ஆயிரக்கணக்கான முழுநேர பணியாளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதில் அந்த முழுநேர பணியாளர்கள் எவ்வளவு டெடிக்கேட்டடாக இருக்காங்க, அதான் அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். CPI-MLன்னு ஒரு கட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். CPIன்னு ஒரு கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி. அதிலிருந்து பிரிஞ்சது CPI-Mன்னு ஒரு கட்சி இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 1964-65 உருவானது. அதுக்கு பிறகு இது 2 பேரும் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து புரட்சிகர ஜனநாயகம் கிடையாது, நாடாளுமன்ற ஜனநாயகங்கிறது உழைக்கிற மக்களுக்கு எதிரானது, நாடாளுமன்றங்கிறதே பன்றிகளின் தொழுவம் அப்படின்னாங்க அவங்க. அப்படி ஒரு கட்சி உருவானது. அது என்னென்னா CPI-ML. CPI-ML, CPI அப்புறம் CPI-M ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து CPI-MLன்னு ஒரு கட்சி உருவாகிடுச்சு.
இந்த சிபிஐ எம்எல்க்கு பின்னால் இப்போ நிறைய உருவாயிருச்சு, அதில் பல குழுக்கள் உருவாயிருச்சு. சிபிஐ எம்எல் லிபரேஷன், சிபிஐ எம்எல் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு நிறைய கட்சி உருவாயிருச்சு. அந்த கட்சி இந்த மாதிரி முழு நேர பணியாளர்களை உருவாக்குவாங்க. அவங்களுக்கு குடும்பம், பெண்டு, பிள்ளைகள், ஒரு வீடு, குறிப்பிட்ட ஒரு நேட்டிவிட்டி அதெல்லாம் இருக்காது. மக்களுக்காக வெளியே போயிடுவாங்க. நீ போய் ராஜஸ்தானில் வேலை செய்யணும், ராஜஸ்தானில் வேலை செய்வாங்க. நீ போய் அங்கே இளைஞர்களை தேர்ந்து பொறுக்கெடுத்து அவங்களுக்கு அரசியல் படுத்தி அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுனா ஆயுத பயிற்சி கொடுப்பாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து, இராணுவத்தை எதிர்த்து யுத்தம் நடத்துவதற்கு தயார்படுத்துவாங்க. தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள். அண்டர் கிரவுண்ட் சொல்லுவாங்க, யூஜின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் 4000 பேர் தெலுங்கானா காடுகளில் மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பேர் மாவோயிஸ்ட். பல அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து சிபிஐ எம்எல் மாவோயிஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கி 4000க்கு மேற்பட்டவர்கள் காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள், ஆயுத பயிற்சி எடுக்கிறார்கள். இப்போ சத்தீஸ்கரில் இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் நம்ம எல்லைக்குள்ளே நுழைஞ்சி தாக்குதல் நடத்துகிற மாதிரி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது. இந்திய இராணுவம் தனது சொந்த தேசத்திற்குள்ளேயே சத்தீஸ்கர் என்கிற மாநிலத்திற்குள்ளே அங்கே காடுகளில் பதுங்கி இருக்கிற பழங்குடி மக்களோடு இணைந்து இயங்குகிற மார்க்சிய லெனினிய போராளிகளை, மாவோயிஸ்டுகளை தினந்தோறும் 10 பேர் அழித்தொழிக்கப்பட்டு வருகிறார்கள், நடந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட என்ன டெடிகேஷன் இருக்கோ அந்த போராளிகளிடம், தனக்கு பெண்டு வேண்டாம், பிள்ளை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், பொருள் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஓய்வு வேண்டாம், உறக்கம் வேண்டாம் என்று ஓடி ஆடி காடுகளில் கல்லு முள்ளுகளில் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த டெடிகேஷன் தலைமறைவு வாழ்க்கை வாழாமலே ஆர்எஸ்எஸ் காரண்ட் இருக்கு. அவன் மேடைக்கு வரான், குடும்பம் வச்சுக்கிறான், அல்லது குடும்பஸ்தர்களோடு பழகிறான், எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறான். ஆனால் எம்எல் இயக்க தோழர்களிடத்திலே மாவோயிஸ்டுகளிடம் என்ன டெடிகேஷன் இருக்கோ, அர்ப்பணிப்பு இருக்கோ, அந்த அர்ப்பணிப்பு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களிடத்திலே இருக்கிறது. அவனுக்கு அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வரவே விடக்கூடாது, தடுக்கணும். அதை காங்கிரஸை வீழ்த்துறதுக்காக இல்லை, எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது, வீழ்த்தணும். எதிர்க்கட்சிகளை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலை நிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்துவதுதான் அவர்களின் நோக்கம். நான் அது அதீத கற்பனையில் சொல்லலை, இதுதான் அவங்களுடைய அஜெண்டான்னா செயல் திட்டம். அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்துவதுதான். ஏன் அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்தணும்? அதுதான் செக்யூலரிசத்தை பேசுது, அதுதான் புளூரலிசத்தை பேசுது, அதுதான் ஃபெடரலிசத்தை பேசுது. இந்த 3 கோட்பாடு ரொம்ப முக்கியமான கோட்பாடு. செக்யூலரிசம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நல்ல புழக்கத்தில் பயன்படுத்தணும். செக்யூலரிசம் ஆங்கில வார்த்தையாக இருந்தால் பரவாயில்ல, தமிழில் மதச்சார்பின்மை, ஆங்கிலத்தில் செக்யூலரிசம். புளூரலிசம்னா பன்மைத்துவம், புளூராலிட்டி அல்லது புளூரலிசம். பன்மைத்துவம்னா என்ன? பல ஜாதி இருக்கிற மாதிரி பல மொழி இருக்கலாம், பல இனம் இருக்கலாம், பல மதம் இருக்கலாம், பல கலாச்சாரம் இருக்கலாம், பல மதங்கள் இருக்கலாம், பல கடவுள்கள் இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பன்மைத்துவத்தை நாம் அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சாதி இருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வரும். சாதி ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய சீர்குலைவு குழுக்கள். அது ஒரு மதமாகவோ, ஒரு மொழியாகவோ, ஒரு வர்க்கமாகவோ இணைய முடியாத வகையில் மக்களை சிதறடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது சாதி. ஒரே மதத்தை சார்ந்தவர்களை, ஒரே இனத்தை சார்ந்தவர்களையே கூறு போடுது, மைக்ரோ லெவலில் கூறு போட்டுருது. இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஷெட்யூல்டுங்கிற பேரில் தான் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் நமக்கும் நட்பு, ராம்தாஸ் அத்வாலேவுக்கும் நமக்கும் உறவு. மொழின்னு எடுத்துக்கிட்டால் அவர் ஹிந்தி, நாம் தமிழ், உனக்கும் எனக்கும் உறவு இல்லை. சாதின்னு எடுத்துக்கிட்டால் அவர் மகர், நாம் வேற.
அப்படின்னா ஓன் ஜாதி வேற என் ஜாதி வேற, சேரவே முடியாது, ஒருங்கிணைந்து செயல்பட முடியாது. இப்போ சாதி எப்படி நம்மளை வந்து சிதறடிக்குது பாருங்கள். இப்போ அந்த பன்மைத்துவத்தை நாம் ஏற்க முடியாது. அதனால்தான் இந்த நாட்டுக்கும் மதம் வேண்டும், அரச மதம் வேண்டும் என்ற கேள்வி அரசியல் நிர்ணய சபையிலேயே எழுப்பப்பட்ட போது புரட்சியாளர் அம்பேத்கர் உட்பட, ஏன் காந்தியடிகள் உட்பட அரசுக்கு மதம் வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? அரசுக்கு மதம் வேண்டுமானால் இங்கே வந்து சீக்கிய மதத்தை அரசு மதம் அறிவிக்க முடியாது, அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக். பார்சி மதம், பெர்ஷியன் மதம், அதை அரச மதம் அறிவிக்க முடியாது, அது ரொம்ப 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 மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. சில லட்சம் பேர் இருப்பாங்க, அல்லது சில 1000 பேர் தான் இருப்பாங்க. இந்திரா காந்தி மருமகன் ஃபெரோஸ் காந்தி பார்சி. பார்சிங்கிறது பெர்ஷியன் அப்படிங்கிற பேர்லேருந்து வந்தது. பெர்ஷியன் அப்படிங்கிறது ஈரான் அர்த்தம். ஈரானியர்களில் இருந்து வந்த மதம், ஈரானிய மதம் தான் பார்சி மதங்கிறது. அந்த மதத்தை அரச மதம் அறிவிக்க முடியாது. பௌத்தம் மொத்தத்தில் 1 கோடி பேர் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, இது இந்தியாவில் இல்லை. ஒரு 90 லட்சம் பேர் இருப்பாங்க டோட்டலாக, அதுவும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. சமணம் சுத்தமாக அழித்தொழிக்கப்பட்ட ஒரு மதம் அது. இந்தியா முழுக்க ஒரு காலத்தில் பௌத்தமும் சமணமும் தான் இந்தியா முழுவதும் கோலோச்சிய மதம். அப்போ ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்துச்சு தமிழர்கள் மத்தியில். அந்த மதங்கள்லாம் இப்போ இல்லை. அவங்க கும்பிட்ட கடவுள்கள்லாம் இப்போ கிடையாது. இன்னும் 500 வருஷத்துக்கு பின்னால் இப்போ நாம் சொல்கிற இந்த மதம் இருக்குமா, கடவுள் இருக்குமான்னு தெரியாது. நாம் கும்பிட்ற இந்த கடவுள்லாம் மாறினாலும் மாறி போயிடும். வேறு கடவுள் வந்தாலும் வந்துடுவாங்க, வேறு பேர் வச்ச கடவுள்கள் வந்தாலும் வந்துடுவாங்க. மக்கள் பார்த்து சொல்கிறது தானே. ஆசீவகம்ங்கிற ஒரு மதமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, சமணத்தை அறிவிக்க முடியாது, வேறு என்ன மதத்தை இங்கே அறிவிக்க முடியும்? இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது. ஏன்னா அதுவும் அந்நிய மதம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அங்கே இருக்கிறாங்க. 10% 15%. கிறிஸ்தவ சதவீதம் அதை விட கம்மி அகில இந்திய அளவில். அப்போ இந்த மதங்களை அறிவிக்க முடியுமா? ஒரு தேசத்தின் சொந்த மதம் தானே அந்த மதத்தின் அரசு மதமாக இருக்க முடியும். இந்த தேசத்தில் உருவான மதங்கள் தானே இங்கு அரச மதமாக அறிவிக்க முடியும். இந்த மண்ணிலே உருவான மதம் பௌத்தம், ஆனால் அது மைக்ரோஸ்கோபிக். இந்த மண்ணிலே உருவான மதம் சீக்கியம், ஆனால் அதுவும் மைக்ரோஸ்கோபிக். இந்த மண்ணிலே உருவான மதம் சமணம், அதுவும் ரொம்ப சிறுபான்மை மதம். அப்போ அதை அறிவிக்க முடியாது. இஸ்லாத் அந்நிய மதம், கிறிஸ்டியானிட்டி அந்நிய மதம், அதை அவற்றை அறிவிக்க முடியாது. எஞ்சி இருப்பது இந்து மதம்தான். இந்து மதத்தை அறிவித்தால் என்ன ஆகும் என்றால், சட்டப்பூர்வமாக டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு நிலை பெற்றுவிடும். ஏன்னா இந்து மதத்தினுடைய உயிர் மூச்சு கோட்பாடு என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பதுதான். அதுதான் சனாதனம் என்பது. மொட்டை அடிக்கிறதுக்கு பேர் சனாதனம் இல்லை, கற்பூரம் காட்டுறதுக்கு பேர் சனாதனம் இல்லை. குலதெய்வம் கும்பிட்றது சனாதனம் கிடையாது. ஆலம் எடுக்கிறது சனாதனம் கிடையாது. திருநீர் பூசுறது சனாதனம் கிடையாது. இதெல்லாம் நாமளே உருவாக்கி கொண்ட சடங்கு சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ்னு பேர் ஆங்கிலத்தில். எப்படி தாலி போடணும், அந்த தாலி வடிவம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சாதிக்கும் தாலி மாறும். இந்து மதம்தான். இந்து மதத்திலேயே ஐயர் வேறு மாதிரி தாலி இருக்கும், ஐயங்கார் வேறு மாதிரி தாலி இருக்கும். அது அந்தந்த வகையரா உருவாக்கிக்கிட்டது, அந்த மதம் சொல்லலை. அந்தந்த வகைராவுக்கு யார் தலைமை தாங்கினாலும் தலைமை தாங்கணும் ஒரு வழிகாட்டுவான். அம்பேத்கரியங்கிறது பொதுவானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, அது மாதிரி பல கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தலைமை தன்னுடைய திறனுக்கு ஏற்ப சில வகை முறைகளை உருவாக்குவாங்க, விதிமுறைகளை உருவாக்குவாங்க. இந்த கொடி தான், நாம் ஒரு கொடியை உருவாக்குறோம், அவங்க ஒரு கொடியை உருவாக்குறாங்க. இது அம்பேத்கர் உருவாக்குனது இல்லை. அம்பேத்கரின் அரசியல் கிடையாது. நீளமும் சிவப்பும் சேர்ந்து நடுவிலே நட்சத்திரம் பொறிக்கப்பட வேண்டும் என்பது அம்பேத்கரியம் இல்லை, அது சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அது
கொடியில் வந்து யானை படத்தை போட்டுக்கணும் அப்படிங்கிறது அம்பேத்கர் சொல்லலை, அது பிஎஸ்பி எடுத்துக்கிட்ட முடிவு. அந்த மாதிரி மதங்களில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த மதத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அவ்வப்போது உருவாக்கி கொண்ட தற்காலிக வரைமுறைகள், விதிமுறைகள். சனாதனம் என்பதுதான் அந்த மதத்தின் ஆன்மீகத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு. அது என்னன்னா, பிறப்பால் மனிதன் சமம் இல்லை, அதான் சனாதனம். ஒரே வார்த்தையில் சனாதனம் என்றால் என்ன என்றால், டிஸ்கிரிமினேஷன் இஸ் த சனாதன். பாகுபாடு என்பதுதான் சனாதன தர்மம். இது இந்த மதத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற காரணத்தினால் இதனை இந்தியாவின் அரச மதமாக அறிவிக்க முடியாது என்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் உறுதியாக இருந்தார். அவர் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதியதால் சனாதனத்தின் மீது நம்பிக்கையுள்ள காந்தியடிகளும் அதில் ஒத்து போனாருங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட், மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைங்கிறது இந்திய அரசியலில். காந்தியடிகளும் இந்திய அரசுக்கு அரச மதம் தேவையில்லை என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஜவஹர்லால் நேரு கூட தன்னை ஒரு நாத்திகன் என்று அறிவித்துக் கொண்டவர். அவற்றை ஒரு முற்போக்கான பார்வை இருந்தது, சரி. காந்தியடிகள் தன்னை சனாதனி என்றே அறிவித்துக் கொண்டவர். ஆனால் அவர் நாம் சற்றும் எதிர்பாராத வகையில் அம்பேத்கரோடு ஒரு புள்ளியில் உடன்படுகிறார், ஜவஹர்லால் நேரு அவர்களோடு ஒரு புள்ளியில் உடன்படுகிறார். இதனால் தான் காந்திய நாத்துராம் கோட்சேவை வச்சு சுட்டு கொண்டாங்க. ஏய், நீ என்ன வந்து செக்யூலரிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறியா, மதசார்பின்மைக்கு சப்போர்ட் பண்ணுறியா? ரொம்ப ஆபத்தான ஆள். இந்து மதத்தில் இருந்துக்கிட்டே நீ ஹரே ராம் சொல்லிக்கொண்டே, ராமனை கும்பிட்டு கொண்டே, வழிபட்டு கொண்டே நீ மதசார்பின்மையை பேசுகிற. இவரை விட்டு வைக்கக்கூடாது. வீர சாவர்கருடைய படை நாத்துராம் கோட்சேவை தூண்டி காந்தியை படுகொலை செய்ய வைத்தது. சொல்லப்போனால் அவங்க அம்பேத்கரை தான் சுட்டிருக்கணும், இல்லைன்னா பெரியாரை சுட்டிருக்கணும். அவங்க தான் இந்த மதத்தில் உள்ள குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி விமர்சித்தவர்கள். ஆனால் அவங்க பெரியார்கிட்டே அம்பேத்கர்கிட்டே போகலை. அவங்களைப் போலவே ஒரு சனாதன பற்றுள்ளவராக வாழ்ந்த காந்தியடிகளை சுட்டதற்கு காரணம் சனாதனம் என்பது கூட அல்ல, அதைவிட மதசார்பின்மை என்கிற கருத்தை அவர் உள்வாங்கி இருக்கிறார். அவற்றை சனாதனம் இருந்தாலும் கூட மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆபத்தானவர், டேஞ்சரஸ். அதனால் அவரை அழித்தொழித்தாங்க. தோழர்களே, ஏன் இந்த பேரணியை நாம் நடத்துகிறோம்? சராசரி அரசியல் பதர்கள் என்ன சொல்லுவான்னா, சும்மா முஸ்லீம் ஓட்டை வாங்கிறதுக்காக திருமாவளவன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிம்பா. முஸ்லீம்களின் பாதுகாப்பில் நாம் உறுதியாக இருக்கிறோம், அது நம்முடைய நிலைப்பாடு. முஸ்லீம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம், அது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதசார்பின்மை என்பதை சிதைப்பதுதான் வக்ஃப் திருத்த சட்டத்தின் உண்மையான நோக்கம், குடியுரிமை திருத்த சட்டத்தின் உண்மையான நோக்கம், முத்தலாக் சட்டத்தின் உண்மையான நோக்கம். ஜம்மு காஷ்மீரை உடைத்து சிதறடித்ததற்கு காரணம் மதச்சார்பின்மையை வலுவிழக்கச் செய்வதுதான். அதுதான் உண்மையான நோக்கம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்குகிற ஒரு பேர் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரின் பிள்ளைகள். நாம் எப்படி அமைதி காக்க முடியும்? மற்றவர்கள் அறிக்கை விட்டது போதும் என்று அமைதியாக இருக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்திவிட்டோம், அது போதும் என்று அமைதியாக இருக்கலாம். மத அடிப்படையிலே முரண்பாடுகளை முற்றவிட வேண்டாம் என்று இஸ்லாமியர்களே கூட அமைதி காக்கலாம். ஆனால் சிறுத்தைகள் அமைதி காக்க முடியாது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசியலை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் உயர்த்தி பிடிக்கிற போது அதை அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் திரளுகிறார்களோ இல்லையோ, சிறுத்தைகள் அதிலே தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நாம் 25 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றதால் தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகள், தேர்தல் அரசியலுக்கு வராமல் 10 ஆண்டுகள்,
அந்த 10 ஆண்டுகளில் நாம் சந்தித்த நெருக்கடிகள் இந்த 25 ஆண்டுகளை விடவும் கடுமையானது, கொடுமையானது. பாதுகாப்பில்லாத ஒரு காலம் அது. அதை தாண்டி இன்றைக்கு நம்மை போல கட்சி தொடங்கிய பலரும் காணாமல் போய்விட்டார்கள், வலுவிழந்து விட்டார்கள், நீர்த்து போய்விட்டார்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலின் கேம் சேஞ்சர் விசிகே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று பலரும் மனம் திறந்து வெளிப்படையாக தவிர்க்க முடியாத நிலையில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் அதற்கு நாம் இந்த அரசியலில் தொடர்ந்து தாக்கு பிடித்து நிற்கிற அந்த போர்க்குணம்தான். எனவே நீங்க இந்த உணர்வோடு களத்திற்கு போக வேண்டும். ஒவ்வொருவரும் 100 பேரையாவது திருச்சி மாநகரத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு நீங்கள் களத்திற்கு போக வேண்டும். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விமர்சனம், அது ஏன் இன்னும் ஆளை மாற்றலை, மாவட்ட செயலாளரை மாற்றலை, புதிய ஆளை ஏன் போடலை, பழைய ஆளுங்களே ஏன் மேடையில் உட்கார வச்சுருக்கீங்க, அவங்கெல்லாம் கீழே இப்போ உட்கார வைப்பீங்க, புதிய ஆட்களை எப்படி மேலே உட்கார வைப்பீங்க? இது எல்லாமே நடக்கும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இதில் கிளைம் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த கட்சியில் இன்னும் இதை வலுவாக்கணும், இதை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீ வீதியில் வைக்கிற கொடியை வெளியே உடைக்கிறியா, நான் என் தெருவுக்குள்ளேயே கொண்டு போய் கொடியை வைக்கிறேன், என் வீட்டு வாசலில் கொடியை வைக்கிறேன், என் ஊருக்குள்ளே கொடியை வைக்கிறேன், அதை விட இன்னும் நான் 100 அடி உயரத்தில் வைப்பேன். அந்த வைராக்கியம் வரணும். தலித் அல்லாதவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன், இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை இந்த இயக்கத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன், இதை அனைவருக்குமான ஒரு பேரியக்கமாக வளர்த்தெடுப்போம் அப்படிங்கிற வெறி ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த தென்மண்டல கலந்தாய்வு கூட்டம். எனவே துண்டறிக்கைகளை நீங்களே பகுதி வாரியாக அச்சிட்டுங்க. உங்கள் பேர் யார் யார் பேரை போடணுமோ போட்டு அடிங்க, சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டுங்கள். ஆங்காங்கே நம்முடைய மக்கள் இயக்க தோழர்கள் இருக்கிற பகுதிகளில் டிஜிட்டல் பேனரை வைங்க. மற்றவை யார் சாதி அரசியல் பேசட்டும், மொழி அரசியல் பேசட்டும், இன அரசியல் பேசட்டும், நம்ம களத்தில் எவனும் விளையாட முடியாது, கம்பு சுத்த முடியாது. நம்ம களமே வேற. எத்தனை ஆள் வந்தாலும் நம்ம களத்தில் எவனும் சிலம்பு சுத்த முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்மளை பொறுத்தவரை நம்மகிட்ட காம்படிட்டாரே கிடையாது, போட்டியாளர்களே கிடையாது. எனவே நாம் புகுந்து விளையாடலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி களத்தில் அரசியல் களத்தில் சுதந்திரமாக விளையாட முடியும். அதை நெஞ்சிலே நீங்கள் ஆழ பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய களமும் நம்முடைய போராட்டமும் முற்றிலும் மாறுபட்டவை. இதில் யாரும் போட்டி போட்டு நம்மை ஒருபோதும் பின்னுக்கு தள்ள முடியாது. துணிந்து களமாடுவோம் என்பதை சொல்லி மே 31ஆம் தேதி திருச்சியில் சந்திப்போம் என கூறி அனைவரும் அமைப்பு ரீதியாக வரிசையாக நின்று உங்கள் உணவுப் பொட்டலங்களை பெற்று பசியாறி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டு, இப்போது ரஃபீக் அவர்கள் இந்த பேரணி நிதி 50,000 வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த நிதியை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி